ஃபோட்டோ எடுப்போம் ஆனால் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆரியகுளம் சந்தி அடியில் ஒரு வீதி விபத்து விழிப்புணர்வு நடவடிக்கை ஒன்றை செய்ய நாங்கள் தொடர்ச்சியாக வீதி விதிமுறைகளை மீறுற நடவடிக்கையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வாக யாழ்ப்பாணம் போலீஸிட ஒரு ஆதரவோடு நாங்கள் சஹோ கிரியேஷன்ஸ் அது மாதிரி வேறு அமைப்புகள் டெராஃபோர்ஸ் மற்றது சேவ லைஃப் என்ற நிறைய அமைப்புகளில் இருந்த ஆட்கள் எல்லாரும் தன்னார்வமாக இணைஞ்சு இன்றைக்கு ஒரு வீதி விபத்து விழிப்புணர்வு நடவடிக்கையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கிறோம். இதை மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடங்கள்லையும் நாங்கள் செய்ய போகிறோம். இது ஒரு நகைச்சுவைக்காக நாங்கள் செய்த விஷயம் இல்லை. ஒரு சீரியஸாக இன்றைக்கு நடக்கிற தொடர்ச்சியாக விபத்துகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த விபத்தை தடுக்கிற நோக்கில் அந்த விபத்து சார்ந்த விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்தணுமென்றதுக்காக தான் நாங்கள் இந்த நடவடிக்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அது மாதிரி இப்படியான செயற்பாடுகளில் எங்களுக்கு தன்னார்வ இளைஞர்களோட ஆதரவு வேணும், இளைஞர் யுவதிகளோட அது மாதிரி மக்களிட ஆதரவு வேணும். ஏனென்றால் எப்போ தொடர்ச்சியாக பார்த்தாலும் இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு 113 ஆக்சிடெண்ட் நடக்குது. அது மாதிரி 13 பேர் சாயினம் என்ற தரவு செத்து கொண்டிருக்கணும் என்ற தரவுகளை நாங்கள் எடுத்த நாங்கள் அதிலிருந்து தான் அதை கருப்பொருளாக எடுத்து தான் அதை எப்படி நாங்கள் தடுக்கலாம், அதுக்கு ஒரு இளைஞர்களாக என்ன செய்யலாம் என்ற ஒரு நடவடிக்கையில் தான் நாங்கள் நினைச்சிருக்கிறோம். காலமே 7 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கினாங்க. 8:30-9 மணிக்கு முடிக்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக செய்ய இயலாது. ஆனால் வீதி விபத்துக்கள் சார்ந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என்றதான் நான் உங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை மாதிரி அப்படியே நாயிட இதருங்க மாதிரி தொடர்ச்சியாக விபத்துக்களில் தெரு நாய்கள் மாடுகளால் விபத்துக்கள் மேற்கொண்டு நடந்து கொண்டிருக்கு. அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ நாய்களுக்கு ரிஃப்ளெக்டர் பெல்ட்டுகளை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். எல்லாமே தன்னார்வ இளைஞர்கள் அமைப்புகள் ஒவ்வொரு இதால் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இப்படியான முன்மாதிரியான வேலை திட்டங்களை செய்யணும் என்று தான் மக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். மக்களால் தெரியப்பட்ட மாநகர முதல்வர் இருக்கிறார். இந்த மாநகர சபைக்கு ஆட்சியை மக்களாட்சி இருக்கின்றது. இதை மீறி இந்த யாழ் நகர பகுதியில எங்களுடைய பொதுச்சல் இல்லாமல், அதாவது மாநகரத்தினுடைய சபையினுடைய பொதுச்சல் இல்லாமல் ஏதோ கூத்துகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வன்முறையை காட்டுற மாதிரி ஒரு கூத்துகள் நடக்குது. என்னோட பொதுச்சல் இருக்குதா தேசிய திட்டம் என்று சொல்லிக்கொண்ட எந்த தேசிய திட்டமாக இருந்தாலும் மாநகரத்துக்குள் உள்ள எங்களுடைய அதான் மிக மிக அவசரமான செய்தி. எங்களுடைய தீர்மானத்துக்கு மாறாக யாரும் எந்த தேசிய திட்டத்தையும் யார் மாநகரத்துக்கு செய்ய முடியாது. போலீசாரும் சமூக ஆர்வலர் சொல்லப்படுகின்ற ஒரு சிலர் சேர்ந்து முகமூடிகளை அணிந்து கொண்டு யாரும் தெரியாத வகையில் இப்ப நீங்கள் வீதியில மஞ்சள் கோட்டுல மோட்டரை கொண்டு நிப்பாட்டினா ஓடி அடிக்கிற மாதிரி நிறுத்தி அவர்களை விரட்டுகிறார்கள். அவர் விழிப்புணர்வு சொல்றாங்க. ஆனால் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கலாம், வயதிவர்களுக்கு அவர்கள் பாதிப்படைய கௌரவ முன்னாள் முதல்ல ஜோசியமா அந்த விஷயத்தை முன்மொழிந்து எங்களை அனுமதிக்காமல் மக்களுக்கு நலமுடையதாக இருந்தாலும் மாநகர முதல்வருக்கு தெரியாமலோ இல்ல மாநகர சபைக்கு இது தொடர்பான வீடியோ பதிவு நானும் பாக்குறேன். உண்மையில இது நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு சம்பவம் முன்னாடியெல்லாம் செய்யணும். அதாவது என்ன செய்யணும்னா போலீஸ் ஏற்கனவே தவறுபடுத்தி இங்க மாநகர சபைக்கு தெரியப்படுத்தணும் விஷயம் எங்களுக்கு தெரியலையோ தெரியாது. என்ன செய்யணும் அந்த செய்யற விஷயம்
ஐயா, இப்படியா வேலை செய்ய வலிக்கிறது விழிப்புணர்வு. அப்ப அவருக்காக சரியானது இல்லையா? எந்த விதமான விழிப்புணர்வு செய்ய வேண்டாம்னு நாங்க உணர்வுடையில மாநகர சபைக்கும் மாநகர சபை மக்களுக்கும் தெரியாமைக்கு எந்த விதமான செயற்பாடும் மன்னித தேசிய ரீதியா செய்யறாரு. அது சரி, அது என்னன்னு சொல்லியா உண்மையான ஒரு பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரம் மாதிரி வீதியில வச்சு செய்யறாங்க. அதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா முகமூடி போட்டு அடிக்கிற மாதிரி இதை காட்டினா முகமூடி என்பது அவங்க தங்களை அடையாளப்படுத்தாமல் முன்னேற்பாடான ஒரு நிகழ்ச்சி. அதனால சொல்லி போட்டு செய்ய வேண்டிய போலீஸ் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. அதாவது வந்து போலீஸ் செய்ய வேண்டிய போலீஸ் ஏன் முகமூடி அடிச்சோன்னு யோசனையா சொல்றோம். மாணவர்களுக்கு அனுமதி நகரத்தினுடைய இதுல நான் சொல்ல வேண்டிய கடமை யாழ் நகரத்தினுடைய மணிக்குரல் தேவை. மணிக்குரல் என்பது மிகவும் பிரபல்யமான ஒரு ஒளிபரப்பு தேவை. இந்த ஒளிபரப்பு தேவையை தடை செய்து கொண்டு ஓடுவதை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனா யாழ் மாநகரத்தில் மட்டும் இந்த போலீஸ் தலையிட்டு இந்த தேவையை நிப்பாட்டி போட்டு நீங்கள் காவல்துறைக்கு போய் பாருங்க, கோப்பாய்க்கு போய் பாருங்க, முன்னாதூர் போய் பாருங்க, வங்கா போய் பாருங்க, நோரியா போய் பாருங்க. அந்த அந்த லைவா போறது என்னோட ரெக்கார்ட் இருக்குது. எனவே நிப்பாட்டுவதாக இருந்தால் இலங்கையில் இருக்கிற அத்தனை இடங்களிலே நிப்பாட்டினால் மட்டும்தான் மாநகரத்தில் நிப்பாட்டலாம். இலங்கை முழுக்க இருந்தால்தான் மாநகரத்தில் நிப்பாட்ட இது டெண்டர் போட்டு ஏற்கனவே எடுத்த ஒரு ஒளிபரப்பு. இதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதை நீங்கள் சபைக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதுல என்னன்னு சொல்லிச்சேன்னா அந்த ஹைலைட்டர் பெல்ட் உண்டு. ஹைலைட்டர் பெல்ட் இரவில போயிருக்கிறேன். நாய்களுக்கு கழுத்துல ஹைலைட்டர் பெல்ட் பூட்டினான். மாடுகளுக்கு ஹைலைட்டர் பெல்ட் பூட்டுவது ஒரு டீம். அதை ஏன்னு சொல்லிச்சேன்னா இரவில போயிருக்கல போக்குவரத்துக்கு நாய் இருந்தால் அது தூரத்திலே தெரியும். இரவில ஹைலைட்டர் அந்த டீம் தான் இந்த நிகழ்ச்சியை செய்யணும்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறோம். எந்த டீமும் செய்யட்டும். மாநகரத்தில் ஒரு அனுமதி இருக்கு. அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை தடுப்பதற்கு அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் இன்று வித்தியாசமான முறையில் செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் போலீசாரும் தன்னார்வ இளைஞர் அமைப்புகளும் இணைந்து ஆரியோலகம் சந்தியில் வீதி சமிக்கை விளக்கு அமைந்துள்ள பகுதியில் குறித்த செயற்திட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது பாதசாரிகள் கடக்கும் கடவையில் அவர்களுக்கு இடையூறாக நிறுத்தியுள்ள வாகனங்களை அகற்றியும் அவர்களை எச்சரித்தும் விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். முகங்களை முற்றாக மூடியவாறு வித்தியாசமான முறையில் அவர்கள் வேடமிட்டிருந்தனர். குறித்த செயற்பாட்டிற்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இதேவேளை குறித்த செயற்பாடு தொடர்பில் யாழ் மாநகர சபையில் முன்னணி பெறாமல் மேற்கொள்ளுகின்றமை தொடர்பாக இன்று யாழ் மாநகர சபை அமர்வில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது.